ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோடிஸ் அண்ட் கிடிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ராஜ்மா கறி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நான் வந்து ராஜ்மா கறியை வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் ராஜ்மாவை வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அப்புறம் வந்து கார்லிக் 3 பல்லு வந்து கார்லிக்கை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து க்ரீன் சில்லி 2 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அப்புறம் லெமன், டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை ஆன் பண்ணிவிட்டேன். சாட்டே மோட் வச்சுருக்கேன். சாட்டே மோட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் கடுகு, சீரகம் இது லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். கடுகு சீரகம்லாம் பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து லைட்டாக வதங்கட்டும். வதங்கினோடனே ஆனியன் ஆட் பண்ணிடலாம். பூண்டு வதங்கிருச்சு. இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. ஆனியன் வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஆயிலில் வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிடலாம். ஒரு 3/4 கப் அளவு வந்து டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன். அந்த பியூரிலாம் வந்து நல்லா வதங்கட்டும். அது வதங்கின உடனே வந்து நம்ம ராஜ்மாவை ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ வந்து நம்ம ராஜ்மாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். ராஜ்மா வந்து ஃபில் ஆகிற அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் லிட்டை போட்டுடலாம். லிட்டை போட்டு ஹை ப்ரெஷரில் வந்து நான் 10 மினிட்ஸ் வைக்க போகிறேன். டென் மினிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். நான் வந்து 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, 10 மினிட்ஸ் வந்து பத்தலை. ஸோ சரியாக குக் ஆகாமல் இருந்தது ராஜ்மா. ஸோ வந்து நான் 20 மினிட்ஸ் அகெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ முடிஞ்சிருச்சு. நான் வந்து ப்ரெஷரை வந்து குயிக் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.
ராஜ்மாவை வந்து மேஷ் பண்ணி பார்த்தேன், நல்லா குக்காக இருக்குது. ஸோ வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு க்ரீம் ஆட் பண்ணி சும்மா ஒரு 2 மினிட்ஸ் போல் கொதிக்க விடலாம். இதை வந்து நான் சாட்டே மோடில் செட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோம். கொதித்து வந்த உடனே நம்ம இறக்கிட வேண்டியதான். உங்ககிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். சூப்பராக வந்து க்ரீமியாக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து சப்பாத்தி, நான், பரோட்டாவோட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பிச்சி 1 வாய் 2 வாய் காட்டுறேன். எனக்கு பிடிக்கும் நினைக்கிற சமயம் தொத்திட்டேன். குட்டாக இருக்கா? யம்மியா? ராஜ்மா கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் பரோட்டாவோட சாப்பிட போகிறேன். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் ட்ரை பண்ணலாம். சேம் இது வந்து ப்ரெஷர் குக்கரில் வந்து 5 to 6 விசில் வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.